கட்டி சீமான பெத்த மவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தாளமா சின்ன பொண்ணு நடைய தமிழி பாத்தி கட்டி கொத்தி கொத்தா குஞ்சங்கட்டி கோவாலம் பெத்த மவ அண்ண பொண்ணு நடைய நீ கொடிக்கு கொடி குந்தாளமா சின்ன பொண்ணு நடைய கல்லு மாதிரமா அரும்பு வச்சாரத்தி நம்ம சாரி செய்த கல்லு அண்ண பொண்ணு நடைய ஆசை வச்சு வாங்கி வந்த சின்ன பொண்ணு நடைய கரவரத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் கால தூக்கமில்ல ராசாத்தி ஒன்னினப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒன்றிருப்பு இருந்தா போரு மெடி நித்தான் ஒரு பட்டலுற கண்ணால் கண்டா முன்னால் மறையிற அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். பாருங்க சின்ன மாமியும் வந்திருக்கிறாங்க. இங்கே களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சின்ன மாமியும் களை எடுக்க வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தாங்க. இப்போ அவங்களும் களை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. இன்றைக்கி ரெண்டாவது நாள் நாங்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் நாள்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் இப்படி தான் எடுத்தோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆளுங்க வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாற்று அதிகமாக இருக்கிற இடத்துல பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்குன்னா பயிர் சில இடத்துல முளைக்காமல் அப்படியே இருக்குது திட்டு திட்டா அந்த இடத்துல நடுறதுக்காக பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நெருக்க இருக்கும் பயிர் அந்த இடத்துல பறித்து பயிர் இல்லாத இடத்துல நடுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த பறித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ பயிர் இல்லாத இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா அங்கே அவங்க நட்டு வச்சுருவாங்க. மாமி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து மாமி இப்போ தான் வந்திருக்குறாங்க. மாமி இப்போதான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வயலுக்கு வர்றேன். இந்த எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே களை. இவ்வளோ களை வயலில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் பறித்து வச்சுருக்குறாங்க. இந்த பறிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல பறிக்குவாங்க. பறித்து கலக்க எங்கே பயிர் இருக்கோ அங்கே நட்டு வைப்பாங்க. பறித்த பயிரை இந்த நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக முளைக்கவே இல்லை பயிர். அந்த இடத்துலலாம் நம்ம பறிக்கிறாங்களே நாற்று அதை இங்கே தான் நட்டு வைப்பாங்க. இந்த நட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது மாதிரி தான் எந்த இடத்துல முளைக்கலையோ அங்கெல்லாம் நம்ம பறித்து நட்டு வச்சோம்னா அது பிடிச்சிக்கும். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்திங்கிலி இங்க இருக்க நான் கோவப்படும் அங்க இருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. காலையில இருந்து வரல எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா வேகமா வருது திங்கிறத கொண்டு வருது எங்க அம்மா. இப்போ மாமா பார்த்தீங்கன்னா டீ வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரும் டீ சாப்பிட வந்துருக்குறோம். இவங்க தான் ஓனரு பண்ணு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் வயக்கார ஓனரு. அடுத்து யாரு
மாட்டி விடுங்க பாருங்க அவங்க சாப்பாடு. அண்ணி இன்னைக்கு என்ன வடையா பண்ணா? பண்ணு தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. எனக்கு போண்டா தான் பிடிக்கும். பண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ணி நீங்க மட்டும்தான் இவ்வளோ பண்ணு வச்சிருக்கீங்க? நாங்க 3 பேருக்கு கொடுத்தாங்களா, அது கொடுக்க வேண்டாம், நம்மளே சாப்பிடலாம். அதனால 6 பண்ணு இருக்கு. ஒரு ஆளுக்கு 2 பண்ணு. அப்படியே கழுவிட்டு நான் கழுவ முடியாதுமா. ஒரு டீ 2 பண்ணு. மாமி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு மாமி இப்போ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. மாமா அங்கே உட்காந்துருக்காங்க. டீ குடிச்சிட்டு திரும்பவும் வேலை ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று அள்ளிக்கிட்டு போய் கொடுக்குறேன். இப்போ எல்லோரும் வந்து நட்டுட்டு இருக்கிறாங்க. கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு, பூ போல பொண்ணு இருக்கு, புரிந்து விட்டால் உறவு இருக்கு. எண்ணங்கள் போல் இருக்கு, எப்படியா உறவு இருக்கு, மனசுக்குள்ள நினைவிருக்கு, பக்கம் வந்து தடுத்திருக்கு. ஆசைக்கு வெக்கம் இல்லை, அறிந்தவர்க்கும் பக்கம் இல்லை, காதலுக்கு தூக்கமில்லை, கண்களந்தா வார்த்தை இல்லை, காவேரி கரை இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தான் வந்து பாஞ்சிட்டு இருக்குது. மழை வந்து ஒரு 2 நாள் தான் பேஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லை. அதனால் வந்து பக்கத்தில் போர் இருக்கிறதுனால போரில் வந்து தண்ணி வாங்கி இப்போ நாங்கள் வந்து வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டே வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த வயல்லேருந்து இப்போ நாங்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்க வயலுக்கு வந்து தண்ணி பாயுது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து முளைக்கவே இல்லை, அப்படியே சும்மா தரிசாக தான் கிடந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மம்பட்டியால் கொத்தி கொத்தி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம பறிக்கிறோம்ல நாற்று, அதை வச்சு தான் இங்கெல்லாம் வந்து நடணும். பாருங்கள், இங்கெல்லாம் சுத்தமாக முளைக்கவே இல்லை. அந்த கொத்துறாங்க பாருங்கள், மம்பட்டியால் வந்து கொத்தி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நடணும். இந்த வரப்பு ஓரம் ஃபுல்லாக பார்த்தோம்னா சுத்தமாக முளைக்கவே இல்லை. தெளித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லை. மழையே இல்லாமல் இருக்கேன் தான் அந்த இடம்லாம் வந்து சுத்தமாக முளைக்கலை. நம்ம தெளித்த உடனே மழை பெஞ்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து பிடிச்சிருக்கும். இந்த அக்கா வந்து நம்ம களை எடுத்து போட்டிருக்கோம்ல, அதை வந்து அக்கா அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க வரப்பில். இந்த இடம்லாம் பாருங்கள், பயிர் வந்து கலக்க முளைச்சிருக்கு பாருங்கள், ஒன்று தான் முளைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல், முளைக்கவே இல்லை, புல் தான் முளைச்சிருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக எடுத்துடணும் இந்த புல்லெல்லாம். இதை அப்படியே விட்டுட்டோம்னா இது வந்து ஃபுல்லாக வயல் ஃபுல்லாகவே வந்து படந்துடும். அப்புறம் பயிர் வந்து பார்த்திங்கன்னா முளைக்காது, இந்த புல் தான் முளைக்கும். மாமி வருதா களை? சிலது வருது, சிலது வரைய மாட்டேங்குது. அருவால தான் கீறி விட்டு தான் எடுக்கணும். ரொம்ப அழுத்தமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது. கையில் ரொம்ப மல்லு கட்டி இழுத்தோம்னா கையை அறுத்து விட்டுருது மாமி. அதனால தான் அருவா போட்டு கீறி எடுக்கிறது. ஆமாம், கையில் அறுத்துக்கணும். பாருங்கள், இங்கே வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் வந்து நாற்று பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் அண்ணா வந்து கொத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நாங்கள் வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
எடுக்க முடியாத களையெல்லாம் பாருங்கள் அருவா வச்சு அறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லோரும் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அக்கா நீங்கள் என்ன சாப்பாடு? நான் நண்டு குழம்பு. நண்டு குழம்பு சாதம். மாமி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம வீட்டில் வந்து மாங்காய் வத்த குழம்பு, மாங்காய் வத்தையும் கத்திரிக்காயும். நாங்கள் வந்து இந்த வாளியில் தான் எடுத்துகிட்டு வந்தோம் சாதம். அக்கா நீங்கள் என்ன சாப்பாடு? ரசம் வாழைப்பூ. அக்கா வந்து ரசம் வாழைப்பூ கூட்டு. நீங்கள் என்ன சாப்பாடு? சாப்பிட்டே முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டே முடிச்சு டப்பா காலி பண்ணி. என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? நான் வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியலா? வெறும் வாழைக்காய் பொரியலா? ரசம் ஊற்றிக்க வாழைக்காய் ரசம், அது தொட்டு சைடிஷ் வந்து வாழைக்காய். ஓகே, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா நீங்கள் என்ன சாப்பாடு? நாங்கள் மீன் குழம்பு, 50 ரூபா மீன், மீன் வறுவல் சாப்பிட்றோம். 50 ரூபா மீன் 5 நாளுக்கு ஓடுது. அத்தா நீங்கள் என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? ரசம். இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு போருக்கு தண்ணி எடுக்க போனோம். அதனால் பாதி பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பாதி பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.